தரிசனம் பகுதி 120. குமுதவல்லி மணாளன். ஆழ்வார்களுக்குள்ளே கடைக்குட்டியான ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். பொய்கை ஆழ்வார் தொடக்கமாக திருமங்கை ஆழ்வார் பரியந்தமாக இருக்கக்கூடிய ஆழ்வார்களிலே திருமங்கை ஆழ்வார் அதிகமான பாசுரங்களை பாடியருளியிருக்கிறார். இவருக்கு நாலுகவி பெருமாள் என்னும்படியான ஒரு அற்புதமான விருது அமைந்திருக்கிறது. ஆழ்வார்களுள் நாச்சியாருடன் சேவை சாதிக்கும், மனைவியுடன் சேவை சாதிக்கும் ஆழ்வார் இவர் ஒருவரே என்று ஆங்காங்கு நாம் அனுபவத்திலே கொண்டிருக்கிறோம். இவருடைய பத்னியான குமுதவல்லி நாச்சியாருக்கும் இவருக்கும் திருக்கல்யாணம் நடந்த வைபவமே ஒரு அற்புதமான வைபவம். தேவ மாதர்களுக்குள்ளே சுமங்களா என்னும்படியான ஒரு பெண் பிள்ளை. அவள் கபிலாச்சாரியர் தம்முடைய ஆசிரமத்திலே இருந்து கொண்டு பகவானுடைய அவதாரபூதரான கபிலர் பல மகர்ஷிகளுக்கு அர்த்தங்களை எல்லாம் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது ஒரு மகர்ஷி பார்ப்பதற்கு சற்று விகாரமாய் இருந்தபடியாலே அவரை கண்டு எள்ளி நகையாடின இந்த சுமங்களா என்கிற பெண் பிள்ளையை கபில மகர்ஷி பார்த்து கோபித்து, பூமியிலே நீ மனிதர்களுக்குடைய கண்ணுக்கு இலக்காகும்படியாக பிறக்க கடவா என்று சாபமிட்டு விடுகிறார். அதற்கு அனுகுணமாக அந்த சாபத்தினுடைய அனுபவத்திற்காகவே அந்த பெண் பிள்ளை நில உலகத்துக்கு வந்தாள். திருவள்ளக்குளம் என்கிற அழகான திவ்யதேசம், அதற்கு அண்ணன் கோயில் என்னும் அண்ணன் பெருமாள் கோயில் என்னும் காட்டப்படும்படியான திருநாமங்கள் மற்றும் சில அமைந்திருக்கின்றன. அந்த திவ்யதேசத்திலே ஒரு பிஷக்வரன், ஒரு வைத்தியன், மருத்துவன், அவன் கண்ணுக்கு இந்த பெண் பிள்ளை இலக்கானாள். தானும் தன்னுடைய தோழியுமாக அற்புதமான அந்த ஊருக்கு வந்து பூக்களை கொய்து கொண்டிருக்கிற போது குமுதமலரிலே ஆசைப்பட்டு இவள் குமுதத்தை கொய்கிற காலத்திலே நேரமாகிவிட்டது என்று இவருடைய தோழிகள் எல்லாம் வானுலகம் சென்று அடைந்துவிட இவள் மட்டும் தனியே விடப்பட்டு விட்டாள். செய்வதறியாமல் செல்ல தெரியாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கிற பொழுதுதான் அந்த வைத்தியன் இவளை பார்த்து, நீ யார், இங்கு தனித்திருக்கிறாயே என்று கேட்க, நான் ஒரு அப்சரஸ் பெண் பிள்ளை, என்னுடைய தோழிகள் எல்லாம் சென்று விட்டார்கள் என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்க, நீ வா, என்னுடைய இல்லத்திலேயே இருப்பாயாக என்று அழைத்துச் சென்று குழந்தைகளற்றவனான அவன் தன்னுடைய மனைவினிடத்திலே இவளை சேர்ப்பிக்க, அந்த பிஷக்வரனான அந்த வைத்தியனான மருத்துவனுக்கே பெண் பிள்ளையாக இவள் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறாள். அங்கு இருக்கக்கூடிய பெருமான் மீது ஆறாத காதல் கொண்டிருக்கிறாள். தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள், தரிசனம் காண வாருங்கள். தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள், தரிசனம் காண வாருங்கள். பன்னிசை முழங்கியே பரமனை அடைந்திட்ட பாங்கினை காண வாருங்கள். பக்தி பன்னிசை முழங்கியே பரமனை அடைந்திட்ட பாங்கினை காண வாருங்கள். ஆழ்வார்கள் அடியினை நாடி வாருங்கள். நம்மாழ்வார் அடியினை
தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள் தரிசனம் காண வாருங்கள்.